அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு அமல் பார்ப்போமா? ஒரே இருப்பில் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு திக்கிர தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். மிகுந்த துயரத்துல இருக்கேன், அல்லது பலவிதமான சந்தேகத்துல இருக்கேன், அல்லது அவசரமான ஒரு தேவையில இருக்கேன், இல்ல அவசியமான ஒரு தேவையில இருக்கேன் அப்படிங்கிறவங்க, எனக்கு ஒரே நாள்ல, ஒரே இருப்பில என்னுடைய தேவைகள் அனைத்துமே நிறைவேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அமல செஞ்சு பாருங்க. ஏன்னா, இது ரொம்ப பவர்ஃபுல்லான அமல். அசர் தொழுகையிலிருந்து இந்த அமல செஞ்சுட்டு மக்ரிப் தொழுகைக்குள்ள அல்லாஹ் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி குடுத்துருவான். அனைத்து துஆக்களையுமே அல்லாஹ் கபூல் செஞ்சுடுவான். இன்னும் மனதில் இருக்கும் சந்தேகங்களுக்கும் பதில் கிடைச்சிரும். இன்ஷா அல்லாஹ். இன்னும் அல்லாஹ்வினுடைய உதவி உடனடியாக கிடைக்கும் நமக்கு. இது அப்படிப்பட்ட ஒரு சிறந்த அமல். இது அனைவருமே நிறைவேற்றக்கூடிய மிக எளிமையான ஒரு திக்ர் தான். ஆனால் சக்தி வாய்ந்த திக்ர். இதற்காக நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் செலவு செய்தாலே போதுமானது. இந்த 1/2 மணி நேரத்துக்குள்ளேயே பலருடைய தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றிடுவான். இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் நம்பிக்கையோட இந்த அமல செஞ்சு பாருங்க. அது என்ன திக்ர்ன்னு பார்ப்போமா? முதல்ல யா அர்-ரஹ்மான் ராஹிமீன் இந்த திக்ர 100 முறை ஓதிக்கோங்க. இந்த திக்ருக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு. இது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான திக்ர். இந்த திக்ரை 3 முறை ஓதி நம்முடைய துஆ கேட்டாலே இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நம்மளுடைய துஆவை கபூலாகும். இன்ஷா அல்லாஹ் இன்னும் அல்லாஹ் மகிழ்ச்சியோடு நம்முடைய துஆக்களுக்கு பதில் தரக்கூடிய திருநாமம். இந்த திக்ர 100 முறை ஓதிக்கோங்க. அடுத்ததாக அஸ்மாவுன் ஹுஸ்னா, அதாவது அல்லாஹ்வுடைய 99 திருநாமங்களும் சேர்த்து 3 முறை ஓதிக்கோங்க. இந்த அஸ்மாஉல் ஹுஸ்னாவுக்கு பல சிறப்புகள் இருக்கு. இதிலிருந்து ஒரே ஒரு திக்ரை எடுத்து நம்ம துஆ செஞ்சாலே அல்லாஹ் நம்முடைய துஆக்களை கபூல் செய்றான். நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து 3 தடவை ஓதும்போது இன்னும் அதுக்கான சிறப்பு அதிகமாக இருக்கு. அடுத்ததாக நம்ம அனைவருக்குமே தெரிஞ்ச துஆ அப்படின்னா துன்னூன் துஆ. இத நாம எந்த தேவைக்காகவும் ஓதினாலுமே நம்முடைய துஆ கபூலாகும். இது நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்தது. அந்த துஆ லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் லாலிமீன். இத 100 முறை ஓதிக்கோங்க. மிக சிறந்த பலன் தரக்கூடிய துஆ இது. எந்த தேவைக்காக நியத்து வச்சு ஓதினாலுமே துஆ கபூலாகும். ஏன்னா இது ஆயிதே கரீமா என்னும் அழைக்கப்படுகிறது. சிறந்த வசனம். இது அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆன் வசனத்தை நாம ஓதும்போது நம் ரப்பு நமக்கு பதில் தருவான் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றில் இருக்கும்போது இந்த துஆவை ஓதுனாங்க. அல்லாஹ் தஆலா இருளிலிருந்து அந்த மீன் வயிற்றிலிருந்து அல்லாஹ் அவங்கள வெளியே கொண்டு வரான். மிக துன்பத்துல இருக்கிறவங்க இத ஓதுனாங்க அப்படின்னா நிச்சயமாக அல்லாஹ் தஆலா துன்பத்தை நீக்கி நிம்மதியை கொடுப்பான். அடுத்ததாக அல்லாஹு அல் முஸ்தஆனு இந்த திக்ரை பற்றிய சிறப்புகள் நம்மள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த திக்ரை ஓதிய ஒவ்வொருவருமே பயனடைஞ்சிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ரை ஓதக்கூடிய ஒவ்வொருவருக்குமே பலன் தரும். இந்த திக்ரானது சூரா யூசுப்ல 18வது வசனத்துல இடம்பெறும். இது நபி யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய திருக்குர்ஆனுடைய வசனம். இதுல அல்லாஹு அல் முஸ்தஆனு அப்படின்னா அல்லாஹ்வே உதவி தேடப்படுபவன் அப்படின்னு அர்த்தம். எனவே இந்த திக்ரை நீங்க 100 முறை ஓதிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக சூரா இக்லாஸ். இது நம் அனைவருக்குமே தெரிஞ்ச சூரா தான். இதனுடைய சிறப்பு பல இருக்கு. இதை நாம ஒரு முறை ஓதினாலே திருக்குர்ஆனோட 3ல 1 பங்கு ஓதின நன்மை நமக்கு கிடைக்குது. இத எந்த தேவைக்காக ஓதினாலுமே நம்முடைய தேவைகள் அனைத்துமே நமக்கு நிறைவேற்றி தரக்கூடியது. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாவை 3 முறை ஓதிக்கோங்க. சூரா இக்லாஸை 3 முறை ஓதிக்கோங்க. இப்ப நம்ம முன்னாடி பார்த்த எல்லாத்தையுமே ஒரு தடவை பார்த்துக்கலாம். 5 திக்ரையுமே. ஃபர்ஸ்ட் யா அர்-ரஹ்மான் ராஹிமீன் 100 முறை ஓதிக்கோங்க. அஸ்மாவுன் ஹுஸ்னா 3 முறை ஓதிக்கோங்க. துனூன் துஆ 100 முறை ஓதிக்கோங்க. அல்லாஹு அல் முஸ்தஆனு 100 முறை ஓதிக்கோங்க. சூரா இக்லாஸ 3 முறை ஓதிக்கோங்க. உறுதியான ஈமானோட நீங்க உருக்கமா உங்க துஆவை அல்லாஹ்விடத்துல அழுது நீங்க கேளுங்க. நிச்சயமாக அந்த இடத்துல விட்டு எழும்புறதுக்குள்ளேயே அல்லாஹ் தஆலா உங்களுடைய துஆவை கபூல் செஞ்சு தருவான். உடனடியாக பலன் தரக்கூடிய திக்ர் தான் இந்த திக்ர். நீங்க நிச்சயமாக ஓதுங்க. இத ஓதி எனக்காக நீங்களும் துஆ செய்யுங்கள். நானும் உங்களுக்காக துஆ செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.